ஒரு உணர்வு வருது. அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெருமைப்படுத்தி நமக்கு அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு அம்மன் சிலை வருது. அந்த அம்மன் சிலை அங்கே எல்லாம் ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு அம்மனை தரிசனம் பண்ணி முடித்தோன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இதோ புலியோட நம்மளுடைய ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஐயப்பன் கோவில் எல்லாருக்குமே முன்னாடி அகைன் வள்ளலாருடைய சிலையும் திருவள்ளுவருடைய சிலையும் அங்கேயும் அமைச்சிருக்காங்க. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரூரார், நம்ம கரூரார் வந்து நம்ம சித்தர் வந்து கரூராருங்கிறதுனால கரூரில் அமைஞ்சிருக்க அந்த சிலைக்கு கீழே நமக்கு எல்லா சித்தர்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு கரூரார் பிடிக்கும், நம்ம போய் நம்ம வணங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சிலைக்கு கீழே உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம். ஒவ்வொரு சித்தர்களுக்கு கீழேயும் அவங்கவுங்க வந்து எந்த சித்தருடைய சிலைக்கு கீழே வேணாலும் உட்காந்து பண்ணலாம். அவங்கவுங்க பிடிச்ச அவங்கவுங்க தொடர்ந்து வணங்குற ஒரு சித்தருக்கு கீழே உட்காந்து எல்லாரும் தியானம் பண்ணுறாங்க. அந்த தியானம் பண்ணும்போது ஒரு குளுமையாகவும் மன அமைதியாகவும் இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இதுதான் அந்த பாதரச லிங்கம். இது வந்து 370 கிலோ எடை உள்ளதாக சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மின்விளக்கு தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஹோஸ் வழியாக அந்த கதிர் வரும் ரொம்ப அழகாக